சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவு வச்சு நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வீட்டில் இட்லி மாவு மட்டும் இருந்தாலே போதும், நம்ம 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். அதிகம் புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. இந்த இட்லி மாவு கூட நான் 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இட்லி மாவு தான் எடுத்துருக்குறோம். இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறேன், அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மாவு கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. எண்ணெய் அதிகமாகவும் சூடாக வேண்டாம், மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஓட்டை இருக்கிற இந்த அச்சு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேன் குழல் அச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த முறுக்கு குழலில் மாவை உள்ளே ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், நான் மாவு ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா அழகாக முத்து முத்தாக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் எடுத்திருந்த மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. நல்லா அழகாக அப்படியே கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கண் கரண்டியை வச்சு கூட பண்ணலாம். நாம் எண்ணெயில் போட்ட உடனே ரெடி ஆயிரும். நம்ம நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக இட்லி மாவுலேயே பூந்தி அழகாக ரெடி ஆயிடுச்சு. அதே எண்ணெயிலேயே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிறது பச்சை வேர்க்கடலை அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்லேயே நம்ம வெளியில் எடுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 30 செகண்டுக்கு வறுத்து எடுத்தால் போதும். நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். 3 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது மேலே தெரிக்கும், பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காராப்பூந்தி கூட சேர்த்துடலாம். நாம் ஏற்கனவே காராப்பூந்தியில் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. நம்மளோட கரகர மொறுமொறு காராப்பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டிலையே இட்லி மாவில் இந்த காராப்பூந்தி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.